ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்டிகல்ஸ். ஆல்ரெடி நான் உனக்காக ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். வித்தவுட் எனி டிலே நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆர்டிகல்ஸ்னால் என்ன? நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஆர்டிகல்ஸ்னால் அ அண்ட் த, இந்த மூணு வேர்ட்ஸ் தான் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இந்த மூணு வேர்ட்ஸை பற்றி தான் நம்ம ஆர்டிகல்ஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப என்ன மூணு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த 3 வேர்ட்ஸ் தான் நிறைய எரர் ஸ்பாட்டில் நம்மளுக்கு மார்க் வாங்கி தரப்போகுது. ஓகேவா? ஓகே, நம்ம பார்ப்போம். An article is a word that is placed before a noun to show whether the noun is specific or general. ஆர்டிக்கல் நவுனுக்கு பிஃபோராக பிளேஸ் ஆகிருக்கும். அந்த நவுன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கா இல்லை ஜென்ரலாக பேசியிருக்காங்களா அப்படின்னு அந்த நவுனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் ஆர்டிக்கல் பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனால அதை டிட்டர்மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. டிட்டர்மைனஸ் அ அண்ட் த மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. பட் இதுவும் ஒன் ஆஃப் த டிட்டர்மைனஸ் தான். ஓகேவா? Article help in indicating the certainty of the noun being referred to. ஓகேவா? அந்த நவுன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்றதையும் இந்த ஆர்டிகல்ஸ் இண்டிகேட் பண்ணும். There are 2 types of articles: indefinite articles, definite article. A and இது ரெண்டுமே indefinite. The definite. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ஆர் யூஸ்ட் பிஃபோர் நவுன் பட் நாட் ஆல் நவுன்ஸ் ரெக்வயர்ஸ் அன் ஆர்டிக்கல். எல்லா நவுனுக்கும் ஆர்டிகல்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. பர்டிகுலராக அந்த நவுனோட கான்டெஸ்ட் அண்ட் த டைப் ஆஃப் நவுன், அதாவது அந்த நவுனுக்கு அங்கே என்ன, அந்த நவுனுக்கு அது தேவை இருந்தால் கண்டிப்பாக ஆர்டிக்கல் போடலாம். அன்வான்டடாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, indefinite article a and an. ஓகேவா? இதோடைய பர்பஸ் என்னன்னா, indefinite articles are used to introduce something new in a sentence. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்லாமல் ஒரு நியூவான ஒரு திங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he caught a bird. இந்த இடத்துல பாருங்க, he caught a bird. பேர்ட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன பேர்டுன்னு சொல்ல. ஓகேவா? இ காட் அ பேர்ட், சிம்பிளி தே சேயிங் இ காட் அ பேர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபையே பண்ணாமல் காமனாக சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன். அவாக இருக்கட்டும் ஆனாக இருக்கட்டும், அதாவது இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் அன் ஆப்பிள், திஸ் இஸ் அ கார், திஸ் இஸ் அ டீச்சர். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இது எல்லாமே என்னவா இருக்கு, சிங்குலராக இருக்கு. ஓகேவா? அண்ட் இது என்னன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அங்கே சொல்லலை, காமனாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் அ பிஃபோர் வேர்ட் ஸ்டார்டிங் வித் கான்சனன்ட் சவுண்ட். அதாவது அ எங்கே யூஸ் பண்ணோன்னா கான்சனன்ட் சவுண்ட் இருக்க இடத்துல தான் யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்டுக்கு பிஃபோராக, கான்சனன்ட் சவுண்ட் இருக்க நவுனுக்கு பிஃபோராக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அ யூஸ் பண்ணணும். அதுவே ஆன் எங்கே யூஸ் பண்ணணும்னா வவ்வல் சவுண்ட் இருக்க நவுனுக்கு பிஃபோராக நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கணும். லைக் வவ்வல் சவுண்டு தான் அந்த வேர்ட் அதாவது அந்த நவுன் ஸ்டார்ட் வித் கான்சனன்ட்டாகவே இருக்கலாம், கான்சனன்ஸாகவே இருக்கலாம். பட் அதோடைய சவுண்ட் எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகணும்னா வவ்வல் சவுண்டாக ப்ரொனவுன்ஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஹார் பிகின் வித் ஹெச் விச் இஸ் அ கான்சனன்ட். ஓகேவா? பட் அதோடைய சவுண்ட் ஹார், ஹெச்சுடைய சவுண்டில் வரல, ஹார் அதாவது ஆ அந்த சவுண்டில் வருது. ஸோ இது ஒரு வவ்வல் சவுண்ட். ஓகேவா? ஸோ வவ்வல் சவுண்ட் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூசஸ் ஆஃப் தி இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அ. இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் ஸ்டார்டிங் வித் அ கான்சனன்ட். ஓகேவா? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் கான்சனன்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற நவுன் முன்னாடிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு ஹேஸ் பாட் அ கார். ஓகேவா? இந்த இடத்துல கார் அப்படின்னு சொல்லிட்டு கான்சனன்ட் சவுண்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ், ஐ ஹவ் காட் அ ஃபிஷ். ஒரு ஃபிஷ்ஷை அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபிஷ் சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கணும்னா ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், பிஃபோர் ப்ரொஃபஷன்ஸ், டைட்டில்ஸ், ரேங்க், ரிலீஜியன் அண்ட் ஆர் நேஷ்னாலிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ், டைட்டில், ரேங்க், ரிலீஜியன் ஆர் நேஷ்னாலிட்டிக்கு பிஃபோர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஒரு ரிலீஜியனை டினோட் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக சிங்குலராக தான் டினோட் பண்ணும். ஓகேவா? டீச்சர் ஒரு ப்ரொஃபஷன். ஓகேவா? ஜாப்பனீஸ் அது ஒரு டைட்டில் மாதிரி. ஓகேவா? ஹிந்து அது ஒரு ரிலீஜனுடைய நேம். ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணும் பொழுது அது சிங்குலராக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, பிஃபோர் அ நவுன் ரெப்ரசென்டிங் அ ஹோல் கிளாஸ், ஒரு கிளாஸே டினோட் பண்ணும் பொழுது, ஒரு ஹோல் குரூப் ஆஃப் பீப்புளே டினோட் பண்ணும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
use a to talk about a general class of people, animal or thing. ஓகேவா? a dog has 4 legs. ஓகேவா? இந்த இடத்துல dog ஒரு 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 பர்டிகுலரான ஒரு அனிமலை குறிக்குது. ஸோ அனிமலை குறிக்கிறதுக்கு முன்னாடி சிங்குலரா குறிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். a lion is called the king of jungle. ஓகேவா? lion ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ அந்த லயனுக்கு பிஃபோரா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா in exclamatory sentence after what or how. ஓகேவா? what or how வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்ம்ல வரும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். ஓகேவா? வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இந்த இடத்துல வாட் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ஃபார்ம், அதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப உணர்ச்சி வசமா எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல இருக்கிறதுனால வாட் பக்கத்துல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். வாட் அ கிரேட் மேட்ச் இட் வாஸ். வாட் அ கிரேட் மேட்ச் இட் வாஸ். ஓகேவா? ஓகே. பிஃபோர் இன்டெஃபினிட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுனுக்கு பிஃபோர் எல்லாம் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலெக்டிவ் நவுன்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் ஒரு கலெக்டிவா இருக்க எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் டேர்ம்ல யூஸ் பண்றதா வந்து கலெக்டிவ் நவுன். ஓகேவா? இப்போ ஒரு டீம்னா அந்த டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே கலெக்டிவா டீம்னு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் நவுனுக்கு பிஃபோர்லாம் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அ பண்டில் ஆஃப் மணி, அ டீம் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணிக்கலாம். டு எக்ஸ்பிரஸ் ரேட் ஆர் மெஷர்மெண்ட் ஆர் ரேட் இண்டிகேட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். use a to indicate rates. per can also be used instead. அதாவது நம்ம சொல்லுவோம்ல per minute per second. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். 10 rupees a kilo per. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல per யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 10 rupees a kilo. அதை வந்து நம்ம எப்படினோ யூஸ் பண்ணிக்கலாம். 10 rupees per kilo அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல per பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 50 words a minute, 50 words per minute அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்னன்னா அந்த என்ற வவ்வல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அதாவது பர்க் பதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கலை வந்து பர்க் பதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ் ஃபாலோட் பை அ சிங்குலர் நவுன். அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபாலோட் பை அ சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவா இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரி இஸ் அ குட் டான்சர். ஓகேவா? இந்த இடத்துல டான்சர்ன்றது தான் நவுன், குட்ன்றது அட்ஜெக்டிவ். நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த டான்ஸரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி அது சிங்குலர் நவுனாக இருக்கணும். ஓகேவா? லதா இஸ் அ மெலோடியஸ் சிங்கர். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஆர்டிக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பிஃபோர் வேர்ப்ஸ் யூஸ்ட் as நவுன். ஓகேவா? வேர்ப் வந்து சம்டைம்ஸ் ஒரு வேர்ப் வந்து நவுனாவும் ஆக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நவுனா ஆக்ட் ஆகும்பொழுது நம்ம அந்த வேர்புக்கு முன்னாடியும் என்ன ஆட் பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். I'll take a bath in the morning. இந்த இடத்துல பாத்ன்றது பாத்திங் அப்படின்றது வந்து ஒரு வேர்ப் தான். பட் இந்த இடத்துல பாத் அப்படின்றது நவுன் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஆர்டிகல் ஏவை ஆட் பண்ணிக்கலாம். They have gone for a walking. ஸோ இது எல்லாமே இது வந்து ஒரு வேர்ப். பட் இந்த இடத்துல வாக் அப்படின்னு ஒரு நவுனா இங்க ஆக்ட் ஆயிருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். when plural numbers are used நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சிங்குலரா இருக்கணும், அப்பதான் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல யூஸ் பிஃபோர் அ plural number to make the noun singular. ஃபார் எக்ஸாம்பிள், 5 days match. அதை வந்து a 5-day match அப்படின்னும் இந்த ப்ளூரலை ஒரு சிங்குலர் ஃபார்மாக வந்து சிங்குலர் நவுனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 days மேட்ச்ன்றத ஒரு சிங்குலர் ஃபார்மில் நம்ம சொல்லணும்னா a 5-day match அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதை ஆர்டிக்கல் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து சிங்குலர் ஃபார்மில் மாற்றலாம். 10 days trip, a 10-day trip. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க, சென்டென்ஸ் கரெக்ஷன் பார்க்க கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துடுறாங்க 5 days match. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், a 5-day match இப்படி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், 5-day match
இப்படி குடுக்குறாங்க. ஸோ நம்மள என்ன கேட்பாங்க கொஸ்டின், இதுல வந்து எந்த சென்டென்ஸ் வந்து எந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கு. சூஸ் அப்படி சொல்லிட்டு குடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். 5 days மேட்சும் கரெக்ட், 5 day மேட்சும் கரெக்ட். இந்த தேர்ட் மட்டும் தான் எரர். நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? both 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா ஒரு ப்ளூரல் டேர்மை கூட நம்ம சிங்குலரா என்ன பண்ணலாம்? கன்வெர்ட் பண்ணலாம். ப்ளூரல் நம்பரிங்கா இருக்கிறத வந்து சிங்குலர் நம்பரிங்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வித் வேர்ட்ஸ் லைக் சச், குவைட், ஹவு, ராதர் இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வேர்ட்ஸ் கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பிஃபோர் சிங்குலர் நவுன்ஸ் preceded by words like such, quite, how, rather. ஓகேவா? ஐ ஹாவ் நெவர் டிரைவன் சச் அ கார் இன் மை லைஃப். இந்த வேர்ட்ஸ் அதாவது ஒரு நவுன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சச், குவைட், ஹவு, ரேதர் இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதுக்கு இன் பிட்வீன்ல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? அதுக்கு இன் பிட்வீன்ல ஆர்டிகல் ஆட் பண்ணிக்கலாம். ராம் இஸ் குவைட் அ பிரில்லியன்ட் பாய். ராம் இஸ் அ குவைட் பிரில்லியன்ட் பாய் அப்படின்னு ஆட் பண்ணக்கூடாது. ராம் இஸ் குவைட் அ பிரில்லியன்ட் பாய். இந்த இடத்துல சம்டைம்ஸ் எரர் ஸ்பாட்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா, ராம் இஸ் அ குவைட் பிரில்லியன்ட் பாய் அப்படின்னு கொடுத்து நம்மள எரர் ஸ்பாட்ல ஏமாத்தலாம். பட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், சச், குவைட், ஹவ், ராதர். ஸோ இந்த 4 வேர்ட்ஸும் இன்பிட்வீன்ல ஒரு ஆர்டிக்கல், அந்த சைடில் என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நவுன் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. வித் சர்டைன் நவுன்ஸ் லைக் சிங்குலர் சென்ஸ், அதாவது சில சர்டைன் சிங்குலர் சென்ஸ் இருக்க நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் வித் சிங்குலர் நவுன்ஸ் சச் அஸ் நாய்ஸ், லை, ஹோல், எடாக். ஸோ இந்த மாதிரி சென்ஸ் இருக்கக்கூடிய நவுன்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் அ எடாக் டுடே. இ நெவர் டெல்ஸ் அ லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிங்குலர் சென்ஸ்ல இருக்க நவுன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வித் சம் இன்டெஃபினிட் நம்பர்ஸ் ஆர் குவான்டிட்டிஸ். அதாவது இன்டெஃபினிட் நம்பர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். a lot of books, a great many actors, a number of questions. ஸோ இதெல்லாம் வந்து இன்டெஃபினிட், அதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு அன்ஸ்பெசிஃபைட் லார்ஜ் குவான்டிட்டிஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டெஃபினட்டா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அது சிங்குலரா ப்ளூரலானோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், யூசேஜ் ஆஃப் and எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன் ஸ்டார்டிங் வித் வவல் சவுண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங் வித் கான்சனன்ட் சவுண்ட். இங்கே வந்து வவல் ஸ்டார்ட் வித், அதாவது நவுன் ஸ்டார்ட் வித் வவல் சவுண்ட், அதாவது AEIOU இதெல்லாம் வவல்ஸ். ஸோ இதுடைய சவுண்டில் இருக்க நவுன்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம and ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஸ் an astronaut, he ate an apple. பட் சிங்குலரா இருக்கணும். ரூல் என்னன்னா சிங்குலரா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிஃபோர் அப்ரிவேஷன்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது வவல் சவுண்ட்ல இருக்க அப்ரிவேஷன்ஸ் கூட எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா and ஆட் பண்ணிக்கலாம். he is an MLA. she works for an NGO. இந்த இடத்துல பாருங்க M இருக்கு, பட் சவுண்ட் வந்து MLA. ஸோ ஏ அந்த சவுண்ட்ல தான் வருது. அதே மாதிரி she works for an NGO. NGO அந்த சவுண்ட் தான் வருது. and எக்ஸ்ரே ஏ சவுண்ட்ல தான் வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? and ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பிஃபோர் வேர்ட்ஸ் பிகின் வித் சைலண்ட் H. ஓகேவா? சைலன்ஸ் H. இந்த இடத்துல வருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் an honest man, honest, அதாவது சவுண்ட் எப்படி வருதுன்னா ஆவோட சவுண்ட் வருது. and honest, and R. a union, not, இந்த இடத்துல வந்து U இந்த சவுண்ட் வருது, அதாவது ஆ சவுண்ட் வரல. யூ இருந்தாலும் இந்த இடத்துல என்னவா இருக்கு? ஆ சவுண்ட் வரல, பட் இந்த இடத்துல ஒரு கான்சனன்ட்டுடைய சவுண்ட் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் யூரோப்பியன் யூடைய சவுண்டு தான் வருதே தவிர அந்த வவல் சவுண்டு இந்த இடத்துல வரல. ஸோ இதுக்கு பிஃபோர்லாம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. and யூனியன்னு இருக்காது, and யூரோப்பியன்னு இருக்காது. ஏன் இந்த இடத்துல போடுறாங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் அது வந்து சவுண்ட், அதாவது ஆ சவுண்ட்ல இல்லை யூ சவுண்ட்ல வருது. ஸோ
சவுண்ட்ல வரக்கூட கான்சனன்ட்க்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் வவல் சவுண்ட்ல பிகின் ஆகாத நவுன்ஸுக்கு முன்னாடி ஈவன் தோ அது வவல் லெட்டர்லயே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான். அதாவது இது எல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தோம். எங்கெல்லாம் ஒமிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூரல் நவுன்ஸ் பக்கத்தில் வந்து அண்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. கார்ஸ் ஆர் பார்க்கடு. சிம்பிளி இந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியும் கார்ஸ்ன்னு இருக்கிறது முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அண்ட் சிங்குலர் நவுன்ஸ் கூட மட்டும் தான் போகும், ப்ளூரல் நவுன்ஸ் கூட போகாது. நெக்ஸ்ட், நேம்ஸ் ஆஃப் மீல், ஸ்போர்ட்ஸ், சப்ஜெக்ட், லாங்குவேஜஸ். மீல், ஸ்போர்ட்ஸ், சப்ஜெக்ட், லாங்குவேஜஸ் கூட எல்லாம் அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹர்ஷ் வாஸ் ஆப்சென்ட் ஃபார் அ டின்னர். ஓகேவா? மீல்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணக்கூடாது, அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஐ எம் பிளேயிங் அ டென்னிஸ். கேம்ஸுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஷீ இஸ் டீச்சிங் அ ஹிந்தி ரைட் நவ். ஹிந்தி லாங்குவேஜஸ்க்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிக்கல் அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிலீஜியன் அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுவோம். நவுன் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ப்ரொஃபஷன், டைட்டில், ரேங்க், ரிலீஜியன், நேஷனாலிட்டி, இந்த இடத்துல எல்லாம் வந்து ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இந்த இடத்துல, அதாவது மீல், ஸ்போர்ட்ஸ், சப்ஜெக்ட், லாங்குவேஜ், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், மெட்டீரியல் நவுன்ஸ். இட் இஸ் அ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மெட்டீரியல் நவுன் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நவுன் பார்த்துட்டு வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நவுன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. மெட்டீரியல் நவுன்னா என்னன்னா, ஒரு 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 ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ரா மெட்டீரியல் தான் வந்து என்னன்னா மெட்டீரியல். ஓகேவா? மெட்டீரியல் நவுன், ரா மெட்டீரியலில் குறிக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா மெட்டீரியல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு ஜுவல்லரியை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ரா மெட்டீரியல் என்னன்னா கோல்டு. ஓகேவா? ஸோ அதாவது மெட்டீரியல் நவுனுக்கு பிஃபோரா என்ன இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. மட்டும் இல்லை, ஆர்டிக்கல் அண்ட் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ கோல்டு இருக்கக்கூடாது. இட் இஸ் அ கோல்டு தான் கரெக்ட். த ஸ்டாச்சு இஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் அயர்ன் இருக்கக்கூடாது. அயர்ன் இதுதான் கரெக்ட். அண்ட் அயர்ன்ன்றது ராங்கான சென்டென்ஸ். நெக்ஸ்ட், அவாய்ட் ரிப்பீட்டிங் அண்ட் ஃபார் த சேம் நவுன். ஓகேவா? ஒரு சேம் நவுனுக்கு டினோட் பண்ணும் பொழுது அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிரியா இஸ் அ சிங்கர் அண்ட் அ டான்சர் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரியா இஸ் அ சிங்கர் அண்ட் டான்சர். ஓகே, பிரியாவை வந்து சிங்கர், டான்சர் அப்படின்னு ரிப்பீட்டடாக ஒரே ஒரு நவுனை டினோட் பண்ணும் பொழுது ரிப்பீட்டடாக அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் அ கிரேட் அண்ட் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்தியா இஸ் அ கிரேட் அண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அவ்வளோதான். சிம்பிளாக வந்து அங்கங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ்னா என்ன, ஆர்டிகல்ஸ்ல வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் அதோடைய யூசேஜஸ் எல்லாமே பார்த்தோம். பிளஸ் அது எங்கெல்லாம் ஒமிட் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா ஆஸ்பிரண்ட்ஸ்? கண்டிப்பா நான் ஆர்டிகல்ஸுடைய பார்ட் 1 உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளைஸ் கிடைக்கும். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.